பெரிய பெரிய தேங்க்ஸ். யூடியூப்ல இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. இந்த வீடியோ எத பத்தினா, ஒரு 23 வயசு பையனோட லைஃப்ல ஒரு பாஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு இடையில ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமாலேருந்து அவனால வெளில வரணும். ஆனா முடியல. அதுலேருந்து வெளில வரதுக்கு அவன் என்னென்னமோ ட்ரை பண்றான். அதுல ஒரு ட்ரை தான் இந்த டெராடைடுங்கிறதும், இந்த யூடியூப் சேனலும். ஆ நெக்ஸ்ட்டு நான் ஃபியூச்சர்ல பண்ண போற திங்ஸ் எல்லாமே அதுலேருந்து வெளில வர்றதுக்கான அடிக்கல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டெராடைடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி எனக்குமே இது தெரியாது. டெராடைட்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்குள்ள ஒரு ஐடியான்னு தாண்டி நம்மளோட தோஸ்த் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த 2 மந்த்ஸ் அந்த ட்ராமா நடக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நானும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அத யூஸ் பண்ணி நான் அங்க ஒரு இடத்துக்கு போனேன். அது சுத்தமா செட் ஆகல. அந்த இடத்துல வந்து நான் வெளில வந்துட்டேன். ஆனா முழுசா வெளில வரல. அது நான் என்ன ஏதுங்கிறத நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் அந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்ல. ஸோ அதனால வந்துட்டு அது வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் என்னென்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி சொல்றேன். டெராடைட் அப்படின்னா என்னன்னா, டெரா அப்படின்னா நிலம். டைட் அப்படின்னா கடல். வயலும், கடலும் சேர்ந்த சேர்ற ஒரு இடம் அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாமே. டெராடைடுங்கிறது அது 2ஓட ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா, இதில நீங்க என்னென்ன மாரி வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, பேசிக்கா எங்க குடும்பம் என்னன்னா, விவசாயம் சார்ந்த குடும்பம் தான் எங்களோட குடும்பம். அ எங்களோட வீட்ல ரொம்ப காலத்துலேருந்தே ரொம்ப காலமாவே மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. எங்களோட ஏரியா வந்துட்டு கோஸ்டல் ஏரியா. நாங்க வந்து கடலுக்கு போமாட்டோம். ஆனா வந்துட்டு எங்களோட ஏரியா வந்துட்டு கோஸ்டல் ஏரியா. கடல் சார்ந்து நெறைய வேலைகள நாங்களும் பண்ணுவோம். இப்போ அது 2யும் இணைக்கிற மாரி இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளில வரதுக்கு நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆசை. அதனால தான் அந்த டெராடைடுங்கிற சேனல். அ பேரு நான் ஒண்ணும் யோசிக்கல. நான் ஏதேதோ வேற வேற பேர் யோசிச்சேன். அப்புறம் ChatGPTல சொன்னதுக்கப்புறம் அது சஜெஸ்ட் பண்ணதுல இந்த பேர் நல்லா இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்கேஸ் இது பெரிய இண்டஸ்ட்ரி ஆவுதோ, இல்ல வந்துட்டு பெரிய லெவலுக்கு போகுது அப்படிங்கிறப்போ, இந்த டெராடைடுங்கிற பேரு ஒரு நல்ல பிராண்ட் பேரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டெராடைடு சூஸ் பண்ணது. டெராடைட் வயல், கடல். அவ்வளோதான் அந்த பேருக்கான ரீசன். இது என்னென்ன வீடியோலாம் பார்ப்பீங்கன்னா, எங்களுக்கு இப்போ இருக்க ஐடியா என்னென்னன்னா, ஆ எங்க வீட்ல ஃப்ரீயா இருக்க ரிசோர்ஸ் என்னன்னா, மாட்டோட சாணம் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். சூரிய ஒளி ஃப்ரீயா கிடைக்கும். இதுல இன்வெஸ்ட்மென்ட் வந்துட்டு பெரிய லெவல் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. அதனால மாட்டு சாணத்தோட பை ப்ராடக்ட்ஸ், கவுடங்கோட பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்னன்னா, ஆ மட் கிராப்ன்னு சொல்லுவாங்க. சம்மா நண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம தோஸ்தோட ஐடியா. அத வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் லெவல்ல வாங்கி, அத வந்து ஃபேட்டன் பண்ணி மார்க்கெட்ல வந்து சேல் பண்றது. அது வந்துட்டு செகண்ட் ஐடியா. தேர்ட் ஐடியா என்னன்னா, கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மொளப்பயிர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மொளப்பயிர வந்துட்டு அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் பண்றது. இப்போதைக்கு இந்த 3 ஐடியா இருக்கு. இந்த 3 ஐடியாவ தான் நாங்க அ கோ த்ரூ பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுதான் ஃபியூச்சர்ல நாங்க பண்றதாவும் இருக்கோம். இது இது இந்த 3 பத்தின வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல்ல வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த டிராமா நெக்ஸ்ட் மேபி அடுத்த 2 ஆர் 3 வீடியோஸ்ல வந்துட்டு நான் என்னோட பாஸ்ட் 2 மந்த்ஸ் இந்த சேனல் உருவாகுறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அந்த பேக் ஸ்டோரி அத சொல்லுவேன். அத தாண்டி என்னோட டே டு டே லைஃப்ல நான் வந்துட்டு ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். இப்ப நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். அந்த இடத்துல வேலைய விட்டு வெளில வரும்போது ஒரு மேனேஜர் என்ட்ட சொன்னாரு. என்னன்னா, "நீ ஊர்ல போய் இருந்து இந்த காச எப்படி சம்பாதிக்கிறன்னு நான் பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. எவ்வளோன்னா, "உனக்கு ஒரு நாளைக்கு இங்க ரூ. 2800 சம்பளம். நீ ஊர்ல போய் இருந்து இந்த காச எப்படி நீ சம்பாதிக்கிற பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆ ரொம்ப ஹார்ட்டா தான் இருந்துச்சு திரும்ப வரப்போ. ஆனா வேற வழி இல்லைல. ரூ. 2800 சம்பாரிச்சே ஆகணும். அப்பதான் வீட்ல இருக்க கடன் அடைக்கலாம். எக்கச்சக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் பண்றதுக்கு, அங்க குடுத்த சம்பளத்த விட நம்ம இங்க கூட வாங்கணும். அதுக்கு நம்ம என்னனாலும் பண்ணலாம். ஏன்னா நான் அங்க போயிட்டு நான் படிச்ச வேலை அங்க பார்க்கல. ஒரு வேலை நல்ல வேலையா வந்துச்சு. நான் படிச்சிருக்கிறது வந்துட்டு ஐடி படிச்சிருக்கேன். பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ் முடிச்சிருக்கேன். ஆ அதுக்கேத்த வேலை தான் நான் இங்க பார்த்துட்டு இருந்தேன். சரி நல்ல சம்பளம் வருது, நல்ல பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாக்குள்ள மாட்டிட்டு வெளில வரதுக்கு இந்த பாடுபட்டுட்டு இருக்கேன். ஸோ அதான் 23 வயசு பையன் ஒரு 2 மந்த்ஸ்ல ஒரு ட்ராமாவ ஃபேஸ் பண்றான். அத வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கிற என்னோட லைஃப் ஜேர்னியும் ப்ளஸ் வந்துட்டு இந்த மாரி கன்டென்ட்ஸ் அந்த பிசினஸ் கன்டென்ட்ஸ் அவன் என்னென்னலாம் பண்றான். ஆ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இந்த சேனல்ல இது மட்டும் தான் வரும் அப்படின்ட்டு லிமிட் கிடையாது. நீங்க என்ன கேட்குறீங்களோ
நான் எனக்கு என்னென்னலாம் தெரியும் நான் சொல்றேன். உங்களுக்கு அதில என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க. நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆ அதுதான். அவ்வளோதான் நெனைக்கிறேன். இது எனக்கு அந்த அளவுக்கு பேசியும் இது கிடையாது. நான் பேசிட்டு இருக்கேன். அ ஓகே. மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. என்ன வரும்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. இந்த மாரி யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோனால வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு இல்ல, புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.